தம்பி முதல்ல நீ பிட்ச மாத்து. என்ன பிட்ச் சரி பண்ற நீ? நீ யாருங்கிறேன்? நீ ஒரு ஆன்டி இங்கிலாண்டியன் அப்படிங்கிறேன். யூ ஆர் நாட் அ இங்கிலாண்டியன், த பிரிட்டிஷியன்ங்கிறேன். அப்படிங்கிற மாரி வந்து இன்னைக்கு பிரண்டன் மெக்கலம் நியூசிலாந்துக்காரரு, இங்கிலாந்துடைய ஹெட் கோச் என்ன சொல்லிக்கிறாப்ல அப்படின்னா, பிட்ச முதல்ல மாத்து கண்ணா. பிட்ச் என்ன பிட்ச் வைக்கிற? அவைங்க ஊர்ல இருந்து வந்து இங்க கிளின்னு கிழிச்சுட்டு போறாங்க நம்மள. பிட்ச சரியா ரெடி பண்றதையா நீ? எல்லாம் உன்னால தான் இப்ப. இப்ப மொத்த தோல்வியும் உன் மேல தான்ப்பா வந்து விழப்போது. கேட்பாய்ங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட்ல நாளைக்கு. அவ்வளோதான் போச்சு உன் வேலை போச்சு. ஐயா என்னய்யா சொல்றீங்க? ஒண்ணும் புரியலைங்க. ஆ இரு அப்படின்னு டக்குனு அந்த பக்கம் போயிட்டு லார்ட்ஸ் மைதானத்துல இங்க பாரு. அவைங்களுக்கு நடந்த மாரி உனக்கும் நடக்கணுமா? ஐயோ இல்ல, இல்ல. அப்ப ஒழுங்கா நான் சொல்ற மாரி பிட்ச் ரெடி பண்ணு. ஒழுங்கு மரியாதையா நல்ல ஒரு லைவ்லியான பிட்ச் ரெடி பண்ணு. லைவ்லினா எப்படி சார்? ஐயோ! எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? லைவ்லினா ஒண்ணும் இல்லடா. நமக்கு ஏத்த மாரி லைவ்லியா ரெடி பண்ணு. புரியுதா? ஆ, ஆமா. அப்படின்னு இருக்காராமா பிரண்டன் மெக்கலம். ஒரு ஹோம் கிரவுண்ட் விளையாடக்கூடிய ஹோம் டீமுக்கு அந்த பிட்சை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த உரிமைய முதல்ல ஐசிசி தவிர்க்க ஆரம்பிக்கணும். இந்தியால வந்தா 2டே நாள்ல மேட்ச்ச முடிக்கிற மாரி பிட்ச் ரெடி பண்றா. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லா பேர்லும் கன்ஃப்யூஸ் ஆகி ஓடி போயிரணும். அப்பத்தான் நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல விளையாட முடியும் அப்படின்னு ஹெட் கோச் சொல்றாரு. அத டிராவிட் ஹெட் கோச் அவர்கள் வந்து பேசும்போது, என்னங்க பண்றது? அந்த மாரி கொஞ்சம் பிட்ச ரெடி பண்ண வேண்டியதா போயிருது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல ஆடி ஆகணும்லன்றாரு அவரு. இந்த மாரி தான் நடந்துச்சு அப்போ. 2 சைக்கிளுக்கு முன்னாடி. இப்போ 1 சைக்கிளுக்கு முன்னாடி. இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த இதுல இங்கிலாந்து சொல்றாராமா, பிட்ச வந்து லைவ்லியா ரெடி பண்ணு. லைவ்லினா எப்படி சார்? நீங்க லைவ்லியா தான் இருந்துச்சு. 4 நாள் நீங்க எதிர்பார்க்கிற மாரி பேட்ட போட்டு உருட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு. நாங்க உருட்ட நீங்க ஏன் உருட்ட முடியல? எங்க பவுலர்ஸ் போட்ட போட ஏன் உங்களால போட முடியல? உங்களுக்கு இப்ப டே 5ல வந்து நீங்க மோசமா பேட்டிங் பண்ணிட்டீங்க. நீங்க எதிர்பார்த்த மாரி ஒரு இது அமையாம போயிருச்சு உங்களுக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போயிருக்கிற நீங்க, இன்னைக்கு வந்து பிட்ச் சரியில்ல அப்படின்னு. அவங்க கேப்டன் முதல்ல பென் ஸ்டோக்ஸ் சொன்னாரு பிட்ச் சரியில்லன்னு. அடுத்து பிரண்டன் மெக்கலும் ஆமாமா பிட்ச் இட்ஸ் சப்ஸ்டாண்டர்ட் பிட்ச். இது வந்து சப்கான்டினென்ட்ல இருக்கிற பிட்ச் அப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாய்ங்க. சப்கான்டினென்ட் பிட்சாமா. சப்கான்டினென்ட் பிட்ச்னா 3 நாளுக்கு மேல மேட்ச் நடக்காது. போயா சுண்ணாம்பு அப்படின்ற மாரி இருக்குது. அதனால இப்போ இந்த பிட்ச வந்து நீங்க லார்ட்ஸ் மைதானத்துல உங்களுக்கு ஏத்த மாரி ரெடி பண்றீங்க. அதுக்கு காரணம் என்ன? ஜோஃப்ரா ஆர்ச்சர உள்ள கொண்டு வரீங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா பிரண்டன் மெக்கலம், பவுன்சி பிட்சஸ் ரெடி பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் பேஸ் விட்டு வாங்கணும். அவன் ஒரு பேட்ஸ்மேனும் நிக்க கூடாது. மூஞ்சி முகரெல்லாம் பேந்து போற அளவுக்கு நல்லா பவுன்சியான பிட்ச ரெடி பண்ணுங்க. அப்படின்னு இப்போ வந்து தகவல்கள் வெளிய வந்திருக்கு இவர் சொன்னதாக. அதாவது மூஞ்சி முகர பேந்து போகணும்னு அவர் சொல்லல. நான் சொல்றேன். அதாவது பவுன்சி பிட்ச் வேணுமாமா அவருக்கு. பவுன்சி பிட்ச ரெடி பண்ணுங்க. பேட்ஸ்மேன் வந்து திக்கு முக்காடி போகணும். இந்திய பேட்ஸ்மேன் வந்து ஓடணுங்கிறேன். தே ஷுட் ரன்னுங்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பிட்ச இப்ப அவங்க ரெடி பண்றாங்களாம். இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவ போகுது? இல்ல ஏற்கனவே இவங்க 2 மேட்ச்ல இப்ப ரெடி பண்ண பிட்ச்ல 2வது மேட்சுடைய பிட்ச் நீங்க உங்களுக்கு நினைச்சு பண்ணீங்க கடைசில எங்களுக்கு வந்துருச்சுங்க. அப்படின்ற மாரி இந்த பிட்ச் வந்து நம்மளுடைய பேட்ஸ்மேனுக்கு தோதா கடைசில அமைஞ்சிட்டு போயிற போதா? நம்ம பவுலர்ஸ் பும்ராலாம் உள்ள வந்த உடனே போட்டு ஒரு ஏத்து என்னடா ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஜொஃப்ரா ஆர்ச்சருக்காக பிட்ச் ரெடி பண்ணி சும்மா ஜஸ்பிரிட் பும்ரா வந்து பவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. ஐயோ! யாரு பவுன்ஸ் பண்ண வேண்டிய பிட்ச்ல யார்ரா பவுன்ஸ் பண்றது? அப்படின்னு நாளைக்கு இதுக்கும் கூட புலம்புவானுங்க. அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது 3வது டெஸ்ட் மேட்ச். லார்ட்ஸ் மைதானத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ரெக்கார்ட் எப்படி இருந்திருக்கு? நம்ம என்ன மாரி ஒரு ஆட்டத்த அங்க விளையாடிட்டு இருக்கோம்? என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த மேட்ச் நெருங்கும்போது நம்ம பேச போறோம். இன்னும் சூப்பரான வீடியோலாம் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள். ஓகே பாய்.